ஹரி சாரோட சினிமா கேரியர்லேயே ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான படம். விஷால் சார் கேரியர்லேயே ஒரு முக்கியமான படம். இது பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு 100% இருக்குது. சொல்லி நிறுத்துங்களா. ஹரி சாரோட சினிமா கேரியர்லேயே ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான படம். விஷால் சார் கேரியர்லேயே ஒரு முக்கியமான படம். இது பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு 100% இருக்குது. சொல்லி நிறுத்துங்களா. நடிப்பு உண்மையில ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அவர் வரப்போ காது ஃபுல்லாக ரத்தம் என்னது விசில் சத்தம் பறந்துச்சு. நானும் அடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஒரு கேரக்டர் மட்டும் தான் பிடிச்சிருக்குது. கேட்டால் அவங்க அம்மா மாதிரி உருவமைப்பு இருக்குமா பிரியா பவானி சங்கருக்கு. உடனே உம்மா 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 மாறா ஏதோ மாட கூப்பிட்ற மாதிரி. எது கழுவி ஊத்தனா? உண்மை சொன்னா உங்களுக்கு கழுவி ஊத்தணும் அர்த்தமா? பிசுறு அடிக்க கூடாது. வேலூர் கோட்டடா என் கோட்டடா, செங்கோட்டை என் கோட்டடா, அப்புறம் கோட்டலாம் நாங்கள் கொட்டனா சொன்னா அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். என்ன தெரிகிறது? நக்கு நக்கு. எங்க இதுல அது ரத்தினம், எங்க இதுக்கு அதுக்கு ரத்தினம். மெடல் கொடுக்கணும்னா அது நம்ம ரத்தினத்துக்கு தாண்டா கொடுக்கணும். எப்படி இருந்துச்சு மூவி? உங்க கருத்துக்களை பதிவுங்க. ஹரி சாரோட சினிமா கேரியர்லேயே ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான படம். விஷால் சார் கேரியர்லேயே ஒரு முக்கியமான படம். இது பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு 100% இருக்குது. சொல்லி நிறுத்துங்களா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக உண்டு ஒரு 1000-1500 கோடி அடிக்கும். இப்படிலாம் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு தான் தியேட்டருக்குள்ளே நானும் ஃபுல்லாக பூந்தேன். ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, இதில் ஒன்றத்தை கூட சாத்தியமே கிடையாது. தாமிரபரணியும் ஹரிசார் தான் டாப்ல, பூஜையும் ஹரிசார் தான் பாப்போம். ரெண்டுமே பிளாக் பஸ்டர். அதுல இல்லாதது இல்லை. என்ன இல்லை? எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லை. எதுவுமே சிங்காலையா? டாட்டா சும்மா மட்டும்தான் சிங்காவது. என்னையா சொல்ற? ஹரிசார் படத்திலே மெயினா ஒரு ஃபைட் சீனை ரசிக்க தான் ரசிகர்கள் வருவாங்க. ஃபைட் சீன் இருக்கு இருக்கு. என்ன ஒண்ணுமே ஆனா ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை இல்லை. ஒன்னே ஒன்று உருப்படியே பண்ணி படத்துல பாசிட்டிவ் ஒன்று. நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லிடுங்க. பாசிட்டிவ்னா எனக்கு கௌதம் மேனன் சார் நடிக்க வச்சது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டீங்க, அடிச்சு தூக்கிடுவேன் ஓட்ட. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. நடிப்பு உண்மையில ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அவர் வரப்போ காது ஃபுல்லாக ரத்தம் என்னது விசில் சத்தம் பறந்துச்சு. நானும் அடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஒரு கேரக்டர் மட்டும் தான் பிடிச்சிருக்குது. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. அரைச்சி பிடிச்ச மாவு ஹீரோயின் கேட்டால் வந்து டபுள் ஆக்டாக இருப்பாங்களாம். கேட்டால் இவர் இந்த கேஜிஎஃப் படம் வந்துடுறது அம்மா சென்டிமெண்ட்டை போட்டு தாலி இருக்கிறானுங்க. ஏன் அப்பா சத்தத்துக்கெல்லாம் அழுவ மாட்டீங்களா? ஐயோ கடவுளை, ஆம்பளைங்களை எவனாம மதிக்கிறீங்க. கேட்டால் அவங்க அம்மா மாதிரி உருவமைப்பு இருக்குமா பிரியா பவானி சங்கருக்கு. உடனே உம்மா 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 மாறா ஏதோ மாட கூப்பிட்ற மாதிரி. ஐயோ கடவுளை. ஆனால் வெளில வந்துட்டு அவங்கள பேயும் பாறான். முடியல என்னால. பக்கத்துல கழிவுகளையும் விஷால் சாரும் எடுக்கிற இது 3வது படம். தாமிரபரணியும் மெகா ஹிட்டு, பூஜையும் சம ஹிட்டு. இதுல என்ன அதோட அவங்க காம்போ விட்டுருக்கலாம் அப்படிங்கிறீங்களா? நிறுத்திக்கலாம் அதோட. அப்படியே சரி விட்டுருங்க. மியூசிக் எப்படி இருந்துச்சு? ஐயோ நான் டிஎஸ்பியோட மிகப்பெரிய ஃபேனு. கண்டிப்பாக அவரோட பாட்டுகளை சிங்கம் சிங்கம் ஈஸ் ஒரு சிங்கம் அப்படிங்கும்போது பேக்ரவுண்டில் டேட நான் வாயில் மியூசிக் போட்டுட்டு இருந்தேன். சரி. ஆனால் அதில் வச்சு செஞ்சாரு பாருங்க. எதனால ஒரு சாங் கூட நல்லா இல்லையா? இருக்கிறதே 2 சாங் தான். எதனாலன்னு ஒரு சாங் வந்துச்சா பாருங்க. நான் அப்போதான் தியேட்டரில் உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் தியேட்டருக்குள்ளே வந்தது எதனாலும் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். அந்த அளவுக்கு இருந்து போச்சு. ஐயோ வாய்ஸ் ரொம்ப கேட்டதுல நீங்க நெகட்டிவ் மட்டும் தான் நிறைய சொன்ன மாதிரி இருந்துச்சு. பாசிட்டிவ்ல தான் சொன்னீங்க. அதுவும் கௌதம் வாசுதேவன் சார் மட்டும் தான் சொன்னீங்க. ஏன்னா எனக்கு அவரை பிடிக்கும். எல்லாம் கழுவி ஊத்திட்டீங்க. பெர்ஃபார்மன்ஸ் எது கழுவி ஊத்தனா? உண்மை சொன்னா உங்களுக்கு கழுவி ஊத்தணும் அர்த்தமா? ஏயா நான் தான் போய் ஒரு 111 ரூபா கொடுத்து இந்த கமலா தேட்டரில் ஏமாத்திட்டா வேற எவனும் ஏமாறக்கூடாது. ஒரு நல்ல எண்ணத்தை சொல்கிறேன். பொதுமக்கள் நலன் தான் எனக்கு முக்கியம். சமுத்திரகனி சார் பரவாயில்ல எதை பேசலாம். ஏன் பரவாயில்லையா? பார்டர் தாண்டி வர எந்த பஸ்ஸும் திரும்பி போக முடியாது. பரவாயில்லையா? ஏங்க அவர் எவ்வளோ பெரிய ஒரு டேரக்டர், எவ்வளோ ஒரு பெரிய ஆக்டர், மலையாளம் தெலுங்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல ஏதோ பரவாயில்லைங்கிறீங்க. என்ன விளையாண்டுக்கிறீங்க? இது ஒரு அழகம் பெருமாள் மாதிரி ஆவணா வெள்ள சக்காய போட்டு பிசுறு அடிக்க கூடாது. வேலூர் கோட்டடா என் கோட்டடா, செங்கோட்டை என் கோட்டடா, அப்புறம் கோட்டலாம் நாங்கள் கொட்டனா சொன்னா அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். வாயில ஏதாவது வந்துட கோட்டை
அவ்வளவுதானே. இல்லை அது கொட்டை கதை யூ மீன், நான் என்ன சொல்கிறது யூ மீன் சீடு, மாங்கொட்டை அது மாதிரி சொல்லுவோம். நம்ம தமிழ்நாடு வழக்காடு பேச்சு தான் நான் சொன்னதா, மற்றபடி எதுவும் சரி கிடையாது. சரி சரி, யார் யாரெல்லாம் படத்துல நடிச்சிருக்கா? யோகி பாபு சார் வந்திருக்காரு. யோகி பாபு இருக்காப்லையா? சொல்லுங்க, அவர் எப்படி வழக்கம் போல பிரிச்சிட்டாரா? என்ன ஏதோ பேசுறாரு, டைலாக் கொடுத்தாங்கன்னு பேசுறாரு, சிரிப்பே வரல. நானும் தான் இப்படியே தான் இருந்த படம் ஃபுல்லாக வரப்பலாம். ஆனா யோகி பாபு நீங்க படம் நெகட்டிவ் மட்டும் தாங்க சொல்ற மாதிரி இருக்கு. என்னங்க படம் அவ்வளவு இதா அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க? இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, உள்ள சரக்கு இல்லைங்க. அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் வரப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவர் வேற இருக்காரா? அது ஒரு 30 செகண்ட் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். எல்லாம் சொல்லலன்னு சொல்லிட்டேன். மொத்தமா மூவி எப்படி இருக்கு? அதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, என்ன நக்கு ஒன்றும் இல்லை, நத்தனம் சொல்ற மாதிரி நத்தனம். ஆனால் எனக்கு ஹரி சார் மேலே ரொம்ப மரியாதை இருந்துச்சு. அவரோட சிங்கம் படத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த மாதிரி டைலாக்லாம் நிறையா பர்ஃபார்ம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதில் ஒன்றும் இல்லை, அவரோட அசிஸ்டண்ட்லாம் தனியாக போய் படம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவருக்கு ஒன்றும் சரக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ நம்ம உங்க பேர் என்ன தலைவா? சிவப்பு சட்டை. பேரை சொல்லுங்க தலைவா. சிவப்பு சட்டை.